Super Sarvana Stores. வணக்கம். ஜம் செய்திகளுக்காக தமிழ் மொழி. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழ்நாட்டில் 2026 ஜனவரி முதல் நாளை தகுதி நாளாக கொண்ட இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் வாக்காளர் பட்டியலை வெளியிட்டனர் மாவட்ட ஆட்சியர்கள். பாகிஸ்தானின் ISI வங்கதேச பயங்கரவாத அமைப்புகள் ஆகியவற்றுடன் இணைந்து மிகப்பெரிய தாக்குதலை நடத்த சதி. தமிழ்நாட்டின் திருப்பூரிலும் மேற்கு வங்கத்திலும் 8 பேரை கைது செய்து டெல்லிக்கு கொண்டு சென்று விசாரணை. திமுக கூட்டணியில் தங்களுக்கு 5 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சி வலியுறுத்தல். முதலமைச்சருடன் 2ஆம் சுற்று பேச்சு நடைபெறும் என்றும் ஜவாஹருல்லா தகவல். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பின் 600 ஜவுளி ஆலைகளும் 2 லட்சம் விசைத்தறிகளும் மூடல். பாதிக்கப்பட்ட மக்கள் தக்க பாடம் புகட்டுவர் என்று பாமக தலைவர் அன்புமணி சுட்டிக்காட்டல். திமுக அமைச்சர்கள் அரசியலுக்கு வருமுன் சொத்து எவ்வளவு, அரசியலுக்கு வந்த பின் இப்போதைய சொத்து எவ்வளவு, சொத்து விவரங்களை கூற முடியுமா என்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வினா. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் 3ஆம் உலக போரை தொடங்கியுள்ளதாக செலன்ஸ்கி கருத்து. பொருளாதார நெருக்கடி கொடுப்பதன் மூலம் புடினின் செயலை தடுத்து நிறுத்த வேண்டுகோள். இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு பின் 2026 ஜனவரி முதல் நாளை தகுதி நாளாக கொண்ட இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு உள்ளது. தமிழ்நாட்டில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் கடந்த ஆண்டு இறுதியில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதில் இறந்தவர்கள், வேறு இடங்களுக்கு சென்றவர்கள், 2 இடங்களில் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றவர்கள், முகவரி தெரியாதவர்கள் என 90 லட்சம் பெயர்கள் நீக்கப்பட்டு உள்ளன. அதன் பின் சிறப்பு தீவிர திருத்தத்துக்கு பிந்தைய வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. இந்த வாக்காளர் பட்டியலில் தங்கள் பெயர் இல்லாதவர்கள் உரிய ஆவணங்களுடன் மீண்டும் விண்ணப்பிக்க வாய்ப்பளிக்கப்பட்டது. தேவையான திருத்தங்களை செய்து கொள்ளவும் வாய்ப்பளிக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழ்நாட்டில் 2026 ஜனவரி முதல் நாளை தகுதி நாளாக கொண்ட இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டு உள்ளது. இந்த பட்டியலை ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட தேர்தல் அதிகாரிகளான ஆட்சியர்கள் வெளியிட்டு உள்ளனர். அனைத்து அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலையில் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு உள்ளது. இந்த பட்டியலில் பெயர் உள்ளதா என்பதை தேர்தல் ஆணையத்தின் தளத்திலும் செயலி வாயிலாகவும் சரிபார்த்துக் கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISI வங்கதேச பயங்கரவாத அமைப்புகள் ஆகியவற்றுடன் இணைந்து மிகப்பெரிய பயங்கரவாத செயல்களை செய்ய திட்டமிட்டதாக கைது செய்யப்பட்ட 8 பேரை டெல்லிக்கு விசாரணைக்காக கொண்டு சென்றுள்ளனர். டெல்லி செங்கோட்டையிலும் புகழ்பெற்ற கோவில்களிலும் தாக்குதல் நடத்த சதி செய்ததாக பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISI வங்கதேச பயங்கரவாத அமைப்புகள் ஆகியோருடன் தொடர்புடைய 8 பேரை டெல்லி காவல்துறையினர் நேற்று கைது செய்துள்ளனர். இவர்களில் 6 பேர் தமிழ்நாட்டின் திருப்பூரில் தங்கி வேலை செய்து வந்தவர்கள். மத்திய உளவுத்துறை தகவலின் அடிப்படையில் டெல்லி காவல்துறையினர் திருப்பூர் மாவட்டத்தில் ஊத்துக்குளி, பல்லடம், திருமுருகன்பூண்டி ஆகிய இடங்களில் பின்னலாடை நிறுவனங்களில் தங்கி வேலை செய்து வந்த 6 பேரை கைது செய்துள்ளனர். தங்களின் அடையாளத்தை மறைக்க இவர்கள் போலி ஆதார் அட்டைகளை பயன்படுத்தியுள்ளனர். இதேபோல் மேற்கு வங்கத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் மேலும் 2 கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து செல்போன்கள், சிம் கார்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இவர்கள் சமூக வலைதளங்கள் மற்றும் பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்புகளுக்கு ஆதரவான கருத்துக்களை பகிர்ந்து வந்ததும் வெளிநாட்டு பயங்கரவாதிகளுடன் தொடர்பில் இருந்ததும் கண்டறியப்பட்டு உள்ளது. கைது செய்யப்பட்ட 8 பேரையும் மேலும் விசாரணைக்காக டெல்லிக்கு கொண்டு சென்றுள்ளனர். இதையடுத்து டெல்லி செங்கோட்டை ரயில் நிலையங்கள் உள்ளிட்ட முதன்மையான இடங்களில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மனிதநேய மக்கள் கட்சி தங்களுக்கு 5 இடங்களை ஒதுக்க வேண்டும் என்று பேச்சு நடத்தும் குழுவிடம் வலியுறுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில் ஜவாஹருல்லா தலைமையிலான மனிதநேய மக்கள் கட்சியும் இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் ஜவாஹருல்லா தலைமையில் மனிதநேய மக்கள் கட்சி பிரதிநிதிகள் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக அலுவலகத்துக்கு சென்று தொகுதி பங்கீடு குறித்து பேச்சு நடத்தினர்.
அவர்கள் TR பாலு, KN நேரு, ஏவா வேலு உள்ளிட்ட திமுக தொகுதி பங்கீட்டு பேச்சு நடத்தும் குழுவினருடன் பேச்சு நடத்தினர். அப்போது 2021ஆம் ஆண்டு தேர்தலில் தங்கள் ஆட்சி திமுக கூட்டணியில் 2 இடங்களில் போட்டியிட்டு 2லும் வென்றதை சுட்டிக்காட்டினர். இம்முறை தங்களுக்கு 5 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். அதற்கு திமுக குழுவினர் இதுகுறித்து முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலினிடம் எடுத்துக் கூறுவதாக தெரிவித்துள்ளனர். பேச்சு நடத்திய பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஜவஹருல்லா, பேச்சு முடியவிடவில்லை என்றும் 2ஆம் கட்டமாக ஸ்டாலினுடன் பேச்சு நடத்தப் போவதாகவும் தெரிவித்தார். மனிதநேய மக்கள் கட்சிக்கு மட்டுமல்லாமல் முஸ்லிம் லீக், திமுக என்று மொத்தத்தில் 16 தொகுதிகளில் முஸ்லிம் வேட்பாளர்களை நிறுத்த வேண்டும் என்று தாங்கள் வலியுறுத்தியுள்ளதாக ஜவஹருல்லா தெரிவித்தார். திமுக கூட்டணிக்காக தமிழ்நாடு முழுவதும் தாங்கள் பரப்புரை செய்ய உள்ளதாகவும் வரும் தேர்தலில் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட உள்ளதாகவும் ஜவஹருல்லா கூறினார். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பின் 600 ஜவுளி ஆலைகளும் 2 லட்சம் விசைத்தறிகளும் மூடப்பட்டுள்ளதாகவும் அதற்கு மக்கள் தக்க பாடம் புகட்டுவர் என்றும் பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஊழல் மற்றும் மக்கள் விரோத கொள்கைகளால் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை திமுக அரசு சீரழித்துள்ளதாக குறிப்பிட்டார். 2021இல் திமுக ஆட்சிக்கு வந்த பின் தமிழ்நாட்டில் 600 ஜவுளி ஆலைகள் மூடப்பட்டுள்ளதையும் கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் மூடப்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கு முதன்மை காரணம் மின்கட்டண உயர்வுதான் என்றும் இதனால் ஜவுளி ஆலைகள் கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். நிர்வாகத்திறன் இல்லாத ஊழலில் மட்டுமே திளைக்கக்கூடிய திமுக அரசுக்கு தொழில்துறையை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை என்றும் பாதிக்கப்பட்டுள்ள மக்கள் திமுகவுக்கு மறக்க முடியாத பாடத்தை புகட்டுவர் என்றும் அன்புமணி குறிப்பிட்டுள்ளார். அரசியலுக்கு வரும் முன் சொத்து எவ்வளவு, அரசியலுக்கு வந்த பின் இப்போதைய சொத்து எவ்வளவு என்பதை திமுக அமைச்சர்கள் கூற முடியுமா என்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வினவியுள்ளார். வேலூர் மாவட்டம் அகரம்சேரியில் தாவேக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. அதில் உரையாற்றிய கட்சியின் தலைவர் விஜய், தமிழ்நாட்டில் வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்துக்கும் திமுகவுக்கும் இடையேதான் போட்டி என தெரிவித்தார். திமுக ஆட்சியில் லஞ்சம், ஊழல், முறைகேடுகள் பெருகிவிட்டதாக குற்றம் சாட்டினார். திமுக அமைச்சர்கள் அரசியலுக்கு வரும் முன் சொத்து எவ்வளவு, அரசியலுக்கு வந்த பின் இப்போதைய சொத்து எவ்வளவு என்று கூற முடியுமா என சவால் விடுத்தார். மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் உள்ள சௌமிய நாராயண பெருமாள் கோவிலில் துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் சாமி தரிசனம் செய்தார். அப்போது அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் மாலை மற்றும் சால்வை அணிவித்து பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து அவரும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனும் வேலு நாச்சியாரின் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதையடுத்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வரி விதிப்பு குறித்து கேள்விக்கு பதிலளித்த அவர், 50% வரியிலிருந்து தற்போது 18% குறைக்கப்பட்டுள்ளது. இதை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம் என்றும் இது இந்தியாவின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்றும் தெரிவித்தார். பின்னர் மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தெரிவித்தார். மகளிர் அணியை சேர்ந்த பெண்கள் வீடு வீடாக சென்று திமுகவின் கொள்கைகளை விளக்கி ஆதரவு திரட்ட வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் திமுக சார்பில் மகளிர் பயிற்சி முகாம் நடைபெற்றது. முகாமில் நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன், சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து முகாமில் நாடாளுமன்ற உறுப்பினர் தரணிவேந்தன் பேசிய போது, மகளிர் அணியை சேர்ந்த பெண்கள் வீடு வீடாக சென்று பெண்களை நேரில் சந்தித்து அரசின் நலத்திட்ட உதவிகளையும் திமுகவின் கொள்கைகளையும் விளக்கி ஆதரவு திரட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதில் திமுக செயலாளர் தயாளன், நகர்மன்ற தலைவர் ஜலால், ஒன்றிய செயலாளர்கள் ராதா, இளங்கோவன், பழனி, பெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டனர். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக வெற்றி பெறுவதற்கு தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று அமைச்சர் காந்தி தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் தக்கோலத்தில் திமுக மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் பவானி தலைமையில் மகளிர் பரப்புரை பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் அமைச்சர் காந்தி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுக வெற்றி பெறுவதற்கு தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இதில் மாநில சுற்றுச்சூழல் அணி துணை அமைப்பாளர் வினோத் காந்தி, அரக்கோணம் தொகுதி பார்வையாளர் சூர்யா வெற்றி கொண்டான், மாவட்ட கவுன்சிலர் சுந்தராம்பாள் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
மீனவர்களுக்கு நிவாரண நிதி 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். இதில் பொன்னேரி மாவட்ட செயலாளர் பலராமன் ஆகியோர் தலைமை வகித்தார். இக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசிய போது, தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையானது என்றும், திமுக கூட்டணி தேர்தல் வரை நிலைக்குமா என்பதே கேள்விக்குறியாகியுள்ளது என்றும் தெரிவித்தார். அதிமுக லேட்டாக கூட்டணி அமைத்தாலும் லேட்டஸ்டா அமைத்த கூட்டணி என்றார். திமுக வாக்குறுதியில் 4 1 பங்குதான் நிறைவேற்றினர் என்றும், விவசாய தொழிலாளிகள் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்துவேன் என்று கூறி திமுக ஏமாற்றியது என்றும் குற்றம் சாட்டினார். மீனவ மக்களுக்கு மீன்பிடி தடைக்காலம் நிவாரண நிதியாக 12,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். திருநள்ளாற்றில் உள்ள தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் சனி பெயர்ச்சியை முன்னிட்டு நலத்தீர்த்தத்தில் சப்த நதிகள் ஆராதனை ஆர்த்தி விழாவில் தருமபுர ஆதீனம், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் திருநள்ளாற்றில் உள்ள தர்பாரண்யேஸ்வரர் ஆலயத்தில் சனி பெயர்ச்சி முன்னிட்டு நலத்தீர்த்தத்தில் சொர்ண கணபதி ஹோமம், மகா சங்கல்பம் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதன் பின்னர் யானையில் தங்கப்பூரண கும்பம் ஏற்றி நலத்தீர்த்த குளத்தின் 4 வீதிகள் வழியாக தருமை ஆதீன திருமுறை பாடசாலை மாணவர்கள் திருமுறை பாராயணம் பாடினர். இதையடுத்து நலத்தீர்த்தத்தில் கங்கா பிரதான பூஜை நடைபெற்றது. இந்நிகழ்வில் தர்மபுர ஆதீனம் மாசிலாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள், புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், மாவட்ட ஆட்சியர் இஷிதா ராட்டி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் மகா சங்கல்பம் செய்யப்பட்டு மேஷ ராசி முதல் மீனம் ராசி வரை சனி பெயர்ச்சியின் பலன்கள் மற்றும் சிறப்புகள் குறித்து சிவாச்சாரியர்கள் எடுத்துரைத்தனர். நிலவில் ஆக்சிஜன் மற்றும் தண்ணீரை உற்பத்தி செய்வதற்கான முயற்சிகளை இஸ்ரோ விஞ்ஞானிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் என சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தின் பேராசிரியர் நிகர்ஜாஜி தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் உள்ள SRM பெண்கள் அரசு மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் இப்பள்ளியின் முன்னாள் மாணவரும் சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் பேராசிரியருமான நிகர்ஜாஜி சிறப்புரை விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், சந்திராயன் 4 திட்டத்தில் ரோவரை நிலவுக்கு அனுப்பி அங்குள்ள மண் உள்ளிட்ட பொருட்களை பூமிக்கு எடுத்து வரப்படும் என்றும், இதன் மூலம் நிலவுக்கு மனிதனை அனுப்பும் முன்னோடி திட்டம் என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், நிலவில் தண்ணீர், ஆக்சிஜன் உள்ளிட்டவைகளை உருவாக்குவது குறித்தான ஆராய்ச்சிகளை தற்போது இஸ்ரோ விஞ்ஞானிகள் மேற்கொண்டு வருகின்றனர் என்று தெரிவித்தார். எல்லா கண்ட்ரிஸ் நம்ம கண்ட்ரின்னு மட்டும் இல்ல, எல்லாமே இப்ப எங்களுக்கு வந்து சந்திரயான் 3க்கு அப்புறம் சந்திரயான் 4 திட்டம் வந்து அதுக்கு வந்து நிலவுல மனுஷனை கொண்டு போறதுக்கு ஒரு முன்னோடியான திட்டம் தான். அது வந்து ஒரு ரோவரை கீழே அனுப்பி அதுல இருந்து மண் எடுத்துட்டு திரும்பி வர்றதா ஒரு திட்டம் இருக்கு. இப்ப வந்து நம்ம அங்க போறதுன்னா நம்ம இங்க இருந்து இப்ப எல்லாம் ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்குன்னா அங்கேயே வந்து நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜன், நீர் அதெல்லாம் உருவாக்க முடியுமா? அப்படி உருவாக்குனாதான் மனுஷன் வந்து பெர்மனண்டா அங்க வாழ முடியும். ஆதம்பாக்கத்தில் சங்கமம் பேட்மிண்டன் சங்கம் சார்பில் நடைபெற்ற முதலாம் ஆண்டு விழாவில் ஏராளமான குழந்தைகள் அழகாக வேடம் அணிந்து கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். சென்னை ஆதம்பாக்கத்தில் சங்கமம் பேட்மிண்டன் சங்கம் சார்பில் முதலாம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக 161வது வட்டக்கழக செயலாளர் ஸ்ரீனிவாசன், TNGO நல சங்கத்தின் செயலாளர் தமிழ்ச்செல்வி, ரோட்டரி விளையாட்டு சங்க நிர்வாகி மோகனப்பிரியா ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் விழாவில் ஏராளமான குழந்தைகள் அழகாக வேடம் அணிந்து பங்கேற்று தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து வெற்றி பெற்ற குழந்தைக்கும் விழாவில் கலந்து கொண்ட குழந்தைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை தமிழரசி, பிரின்சி, நர்மதா ஆகியோர் செய்திருந்தனர். இதில் சங்கமம் பேட்மிண்டன் சங்க தலைவர் தினகர், துணைத் தலைவர் ராமகிருஷ்ணன், செயலாளர் ஸ்ரீனிவாசன், இணை செயலாளர் சுப்பிரமணி, பொருளாளர் மணிமாறன், அமைப்பு செயலாளர் பால்ராஜ், சட்ட ஆலோசகர் மனு பாரத், மருத்துவர் தாரிக் ஆகியோர் கலந்து கொண்டனர். குனியமுத்தூரில் உள்ள STPI மகளிர் அணி சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை மாவட்டம் குனியமுத்தூரில் உள்ள STPI மகளிர் அணி சார்பில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மகளிர் அணி மாவட்ட தலைவர் ஜன்னதுல்
விர்தௌஸ் தலைமை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாமன்ற உறுப்பினர்கள் அலிமா ராஜா உசேன், காயத்ரி, தமிழ் புலிகள் கட்சி மாவட்ட தலைவர் வனிதா, பெரியார் திராவிடர் கழக லலிதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக எஸ்டிபிஐ கட்சியின் மகளிர் அணி மாநில தலைவர் பாத்திமா கனி கலந்து கொண்டு பேசிய போது, பெண்கள் அரசியலை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றும், பெண்கள் வாக்காளர்களாக மட்டும் இல்லாமல் அதிகாரத்தில் இருப்பவர்களாக பெண்கள் மாற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பேரிச்சம்பழம், ஜூஸ், நோம்பு கஞ்சி உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது. ஓமலூர் அருகே தனியார் பள்ளி பேருந்து திடீரென தீப்பிடித்து எரிந்த நிலையில் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி தீயை அணைத்தனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கருப்பூரில் உள்ள தனியார் பள்ளியின் பேருந்து தும்பிப்பாடி அரசு பள்ளி அருகில் நள்ளிரவு 12 மணியளவில் திடீரென தீப்பற்றி எரிந்தது. இதை பார்த்த பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தனர். ஆனால் பேருந்து முழுவதுமாக எரிந்து சேதமடைந்தது. இதுகுறித்து தகவல் அறிந்த தீவட்டிப்பட்டி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து நடத்திய விசாரணையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக பேருந்தில் தீப்பற்றியது என தெரியவந்தது. ஆனால் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரவாயல் நெடுஞ்சாலையில் போதைப் பொருட்கள் வைத்திருந்த 2 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். சென்னை மதுரவாயல் நெடுஞ்சாலையில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது சாலையில் தனித்தனியாக 2 கார்களில் நின்று கொண்டிருந்த 2 பேரை காவல்துறையினர் பிடித்து சோதனை செய்தனர். சோதனையில் அவர்களிடம் போதைப்பொருள் இருப்பதை அறிந்த காவல்துறையினர் இருவரையும் கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். விசாரணையில் வியாசர்பாடியை சேர்ந்த தினேஷ், கொரட்டூரை சேர்ந்த மெக்கலன் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களிடமிருந்து போதைப் பொருட்களையும் 4 செல்போன்களையும் 2 கார்களையும் பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கீழராயபுரத்தில் உள்ள வீரபத்ர சுவாமி கோவிலில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே கீழராயபுரத்தில் உள்ள வீரபத்ர சுவாமி கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு கணபதி பூஜையுடன் யாகசாலை பூஜைகள் தொடங்கி அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. இதையடுத்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கலசங்களில் புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் விழா குழு சார்பில் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. பொன்பரப்பி கிராமத்தில் உள்ள மகாசக்தி மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே பொன்பரப்பி கிராமத்தில் உள்ள மகாசக்தி மாரியம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது. விழாவில் சுவாமிக்கு சிறப்பு யாகசாலை பூஜைகள் செய்து அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் கலசங்களில் புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். பின்னர் அனைவருக்கும் கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. கோவில்பட்டியை சுற்றியுள்ள பகுதிகளில் திடீரென பெய்த கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த சில தினங்களாகவே வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. இந்நிலையில் கோவில்பட்டி நகரில் திடீரென சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக மழை வெளுத்து வாங்கியது. இதில் காமநாயக்கன்பட்டி, இனாமணியாச்சி, மந்தித்தோப்பு, பாண்டவர் மங்கலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக பொதுமக்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர். திருவொற்றியூரில் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோவிலில் மாசி மாத பிரம்மோற்சவ திருவிழாவை முன்னிட்டு திருக்குடைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை திருவொற்றியூரில் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோவிலில் மாசி மாத பிரம்மோற்சவ திருவிழாவை முன்னிட்டு திருக்குடைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருவொற்றியூர் வடிவுடை மாணிக்கம் சங்கநாத அறக்கட்டளை குழுவினர் திருக்குடைகளுக்கு சிறப்பு பூஜைகள் செய்தனர். இதன் பின்னர் திருக்கோவிலின் நிர்வாக அதிகாரிகளிடமும் சிவாச்சாரியர்களிடமும் முறைப்படி திருக்குடைகள் வழங்கப்பட்டது. இதையடுத்து திருக்குடை ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தருமபுரி மாவட்ட சட்டமன்ற தொகுதிக்கான இறுதி வாக்காளர் பட்டியலை மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டார். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சதீஷ் அனைத்து கட்சி அரசியல் பிரமுகர்கள் முன்னிலையில் இன்று 5 சட்டமன்ற தொகுதிக்கான இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிட்டார். தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளில் 12,40,108 வாக்காளர்கள் உள்ளனர். இதில் மொத்தம் 11,161% வாக்காளர்கள் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர்.
மேலும் இறுதி வாக்காளர் பட்டியல் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் புறநகர் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் 45 நாட்களுக்கு சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையே புறநகர் மின்சார ரயில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த தடத்தில் நாள்தோறும் இயக்கப்படும் 44 புறநகர் ரயில்கள் பிப்ரவரி 20 முதல் ஏப்ரல் 5 வரை ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த தடத்தில் இரு வழிகளிலும் வழக்கமாக 208 மின்சார ரயில்கள் இயக்கப்படும். அது இப்போது 164 புறநகர் ரயில்களாக குறைக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் நிலையத்தில் வழக்கமாக 10, 11 ஆகிய நடைமேடைகள் வழியாக செல்லும். அங்கு சீரமைப்பு பணி நடைபெற்று வருவதால் 5, 6 ஆகிய நடைமேடைகளில் இருந்து புறநகர் மின்சார ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை ரயில் நிலையங்களில் பயணிகள் கூட்டம் குறைவாக காணப்பட்ட போதிலும் தாம்பரம், பெருங்குளத்தூர், சாண்டோரியம் பேருந்து நிலையங்களில் பயணிகள் கூட்டம் அலைமோதியது. பேருந்துகளில் ஒருவரை ஒருவர் முண்டியடித்துக் கொண்டு ஏறி சென்றனர். பயணிகளுக்கு ஏற்படும் சிரமத்தை தவிர்க்க ராயபுரம், கிளாம்பாக்கம், தாம்பரம், செங்கல்பட்டு இடையே கூடுதலாக 50 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. தஞ்சாவூரில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் பேசிய கொள்கை பரப்பு இணை செயலாளர் லயோலோ மணி உதயநிதி கூத்தாடி என விமர்சித்துள்ளார். தஞ்சாவூரில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை கழக நிர்வாக குழு உறுப்பினர் விஜய் சரவணன் தலைமையில் கொள்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் கொள்கை பரப்பு இணை செயலாளர் லயோலோ மணி பேசினார். அப்போது தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமான தஞ்சாவூர் விவசாய பூமியை நாசமாக்கியது திமுக கும்பல் என்று குற்றம் சாட்டினார். வாலாஜாபாத்தில் 7 ஸ்டார் கபடி அணியினர் நடத்தும் 76ஆம் ஆண்டு மாநில அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றிய 7 ஸ்டார் கபடி அணியினர் நடத்தும் 76ஆம் ஆண்டு மாநில அளவிலான கபடி போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சுமார் 40க்கும் மேற்பட்ட கபடி அணிகள் கலந்து கொண்டனர். இந்த போட்டியை களியனூர் ஊராட்சி மன்ற தலைவர் வடிவுக்கரசி துவக்கி வைத்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளையும் வழங்கினார். மேலும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சக்திவேல், விஜய் ஸ்ரீதர், ஆண்டாள் முரளி, விநாயகமூர்த்தி உள்ளிட்டோரும் பரிசுகளை வழங்கி சிறப்பித்தனர். இப்போட்டியை காண ஏராளமான கிராம மக்கள் திரண்டனர். வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அரசியல் உரிமை மீட்பு மாநாடு பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்றது. தஞ்சையில் வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வேளாளர் அரசியல் உரிமை மீட்பு மாநாடு மாநில தலைவர் சரவணன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழக அரசு 42 உட்பிரிவுகளை ஒன்றிணைத்து வேளாளர் என்று அறிவிக்க வேண்டும், முத்தமிழ் பண்பாளர் விஸ்வநாதன் பிள்ளை அவர்களுக்கு காவேரி மண்டலத்தில் முழு உருவ வெண்கல சிலை அமைக்க வேண்டும், தேசிய தலைவர் கப்பலோட்டிய தமிழன் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் பிறந்த நாளை வழக்கறிஞர் தினமாக அறிவிக்க வேண்டும், சாதிவாரி கணக்கெடுப்புக்கு எடுத்து அதன் அடிப்படையில் அரசு வேலை இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாடிய தமிழக அரசுக்கு நன்றி தெரிவித்தனர். காவப்பட்டி கிராமம் நடுவே 24 மணி நேரமும் மது விற்பனை நடைபெறுவதால் மது பிரியர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் காவப்பட்டி கிராமத்தின் நடுவே சொகுசு பங்களாவில் ஜம்பேரி மீனா தம்பதியினர் 24 மணி நேரமும் வீட்டில் மது விற்பனை செய்யும் வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பு ஏற்படுத்தி வருகின்றது. இதனால் கல்லூரி மாணவர்கள், இளம் வயதினர், கூலி தொழிலாளர்கள் மது போதைக்கு அடிமையாகி உள்ளதால் இவர்களின் உடல்நலம் பாதிப்படைவதோடு போதிய வருமானம் இன்றி இவர்களின் குடும்பங்களும் பாதிக்கப்பட்டு வருவதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். திருவப்பூர் முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் மாசி திருவிழாவை முன்னிட்டு பூச்செறிதல் விழா தொடங்கியது. புதுக்கோட்டை மாவட்டம் இந்து சமய அறநிலையத்துக்கு சொந்தமான திருவப்பூர் முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் மாசி திருவிழாவை முன்னிட்டு பூச்செறிதல் விழா தொடங்கியது. இவ்விழாவிற்கு ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பல்வேறு வகையான பூக்களை காணிக்கையாக செலுத்தினர். பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய 10 டன் பூக்களை புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அருணா, சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா ஆகியோர் ஒன்றிணைந்து பூ பிரிக்கும் பணியை துவக்கி வைத்தனர். மேலும் அம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இனி வருவது திரையுலக செய்திகள்.
கேரளாவில் நடைபெற்ற 70வது பிலிம்பேர் விழாவில் விருதுகளை பெற்ற கொட்டுக்காளி படத்தின் இயக்குநருக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். கேரளாவில் 70வது பிலிம்பேர் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இவ்விழாவில் கொட்டுக்காளி படத்திற்காக சிறந்த இயக்குநருக்கான விருதை வினோத்ராஜ் வென்றார். இதையடுத்து சிறந்த நடிகைக்கான விருதை அண்ணா பெண் வென்றார். இந்நிலையில் கொட்டுக்காளி படத்திற்காக விருது வென்ற வினோத்ராஜ் மற்றும் அண்ணா பெண் ஆகியோரை நடிகரும் கொட்டுக்காளி படத்தின் தயாரிப்பாளருமான சிவகார்த்திகேயன் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இது தொடர்பான புகைப்படங்களை கொட்டுக்காளி படக்குழுவினர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளனர். கமல் ரஜினி இணையும் மகிழ்ச்சியை கொண்டாட கோவை கலைஞர் UMT ராஜா 777 தீக்குச்சிகளில் பிரம்மாண்ட கலைப்படைப்பை உருவாக்கி அசத்தியுள்ளார். கோவை குனியமுத்தூரில் பிரபல குறுஞ்சிற்ப கலைஞர் UMT ராஜா 777 தீக்குச்சிகளில் ஒரு பிரம்மாண்டமான கலைப்படைப்பை உருவாக்கியுள்ளார். இந்திய திரையுலகில் இரு பெரும் துருவங்களான உலகநாயகன் கமல்ஹாசன் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆகியோர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இணைந்து நடிக்கும் புதிய படத்தின் அறிவிப்பு ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களையும் பெரும் உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதுகுறித்து கலைஞர் UMT ராஜா கூறுகையில், கமல்ஹாசன் மற்றும் ரஜினிகாந்த் ஆகிய இருவரும் இணைந்து நடிக்கும் செய்தி கேட்டதுமே ஒரு ரசிகனாக தமக்கு பெரும் உற்சாகம் பிறந்ததாகவும் அந்த மகிழ்ச்சியை பறைசாற்றும் விதமாகவும் இந்த 777 தீக்குச்சி சிற்பத்தை இரவு பகலாக உழைத்து உருவாக்கியதாகவும் தெரிவித்துள்ளார். தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் இந்த தீக்குச்சி சிற்பம் கமல் மற்றும் ரஜினி ரசிகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இனி வருவது உலகச் செய்திகள். நேபாளத்தில் பயணிகளை ஏற்றி சென்ற பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றில் விழுந்து விபத்து ஏற்பட்ட நிலையில் 17 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். நேபாளத்தின் போக்ராவில் இருந்து காத்மண்டுக்கு பயணிகளை ஏற்றிச் சென்ற பேருந்து கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் 17 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் 27 பேர் படுகாயமடைந்தனர். தொடர்ந்து படுகாயமடைந்தவர்களை மீட்பு படையினர் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். இதையடுத்து விபத்து தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இனி வருவது விளையாட்டு செய்திகள். மும்பையில் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 8 சுற்று போட்டியில் இன்று ஜிம்பாப்வே, வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் மோதுகின்றன. மகாராஷ்டிரா மாநிலத்தின் தலைநகரமான மும்பையில் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் சூப்பர் 8 சுற்று போட்டி நடைபெற உள்ளது. இந்த போட்டியில் ஜிம்பாப்வே, வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் மோதுகின்றன. இதில் ஜிம்பாப்வே அணியின் கேப்டன் சிக்கந்தர் ராஜா தலைமையிலான வீரர்களும், வெஸ்ட் இண்டீஸ் அணியின் கேப்டன் சாய்ஹோப் தலைமையிலான வீரர்களும் பங்கேற்கின்றனர். இந்நிலையில் நீண்ட வருடங்களுக்கு பிறகு ஜிம்பாப்வே அணி தொடர்ந்து வெற்றி பெற்று சூப்பர் 8 சுற்றுக்கு நுழைந்துள்ளது. எனவே இன்றைய போட்டியில் ரசிகர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பு உள்ளது. கோவையில் நடைபெற்ற கிரிக்கெட் தொடர் போட்டியில் லயன்ஸ் உறுப்பினர்கள், மருத்துவர்கள் என பல்வேறு துறை சார்ந்த 40 வயதிற்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் பங்கேற்று தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். கோவை கொடிஷியா பின்புறமுள்ள மைதானத்தில் என்டர்பிரனர் லயன்ஸ் சங்கத்தின் சார்பில் கிரிக்கெட் தொடர் போட்டி நடைபெற்றது. போட்டியில் லயன்ஸ் உறுப்பினர்கள், மருத்துவர்கள், பொறியாளர்கள், தொழிலதிபர்கள் என பல்வேறு துறை சார்ந்த 40 வயதிற்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து சிறந்த அணிகளுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் பரிசுகள் மற்றும் கோப்பைகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்கு சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று ஒரு சவரன் 1,18,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 180 ரூபாய் அதிகரித்து 14,860 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. மேலும் ஒரு சவரன் 1,440 ரூபாய் அதிகரித்து 1,18,880 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது. 24 கேரட் தூய தங்கம் ஒரு சவரன் 1,29,688 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றது.
மேலும் 1 கிராம் வெள்ளி 300 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 3 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகின்றது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 399 புள்ளிகள் அதிகரித்து 83,214 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 114 புள்ளிகள் அதிகரித்து 25,685 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் 2026 ஜனவரி முதல் நாளை தகுதி நாளாக கொண்ட இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் வாக்காளர் பட்டியலை வெளியிட்டனர் மாவட்ட ஆட்சியர்கள். பாகிஸ்தானின் ISI வங்கதேச பயங்கரவாத அமைப்புகள் ஆகியவற்றுடன் இணைந்து மிகப்பெரிய தாக்குதலை நடத்த சதி. தமிழ்நாட்டின் திருப்பூரிலும் மேற்கு வங்கத்திலும் 8 பேரை கைது செய்து டெல்லிக்கு கொண்டு சென்று விசாரணை. திமுக கூட்டணியில் தங்களுக்கு 5 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என மனிதநேய மக்கள் கட்சி வலியுறுத்தல். முதலமைச்சருடன் 2ஆம் சுற்று பேச்சு நடைபெறும் என்றும் ஜவாஹருல்லா தகவல். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த பின் 600 ஜவுளி ஆலைகளும் 2 லட்சம் விசைத்தறிகளும் மூடல். பாதிக்கப்பட்ட மக்கள் தக்க பாடம் புகட்டுவர் என்று பாமக தலைவர் அன்புமணி சுட்டிக்காட்டல். திமுக அமைச்சர்கள் அரசியலுக்கு வருமுன் சொத்து எவ்வளவு, அரசியலுக்கு வந்த பின் இப்போதைய சொத்து எவ்வளவு, சொத்து விவரங்களை கூற முடியுமா என்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வினா. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் 3ஆம் உலகப் போரை தொடங்கியுள்ளதாக செலன்ஸ்கி கருத்து. பொருளாதார நெருக்கடி கொடுப்பதன் மூலம் புடினின் செயலை தடுத்து நிறுத்த வேண்டுகோள். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும். அன்பை கொடுங்கள், ஆடை கொடுங்கள், ரமலான் பெருநாள். Super Sarvana Stores.